கம்பெனியெல்லாம் சிறப்பு எதுவும் மோசமானதெல்லாம் கிடையாது சிறப்பு. நான் பார்த்த வகையில் நான் ஹவுஸ் டிரைவரில் இருந்த காலத்திலேயே என் சொந்தக்காரங்களே நிறையா பேர் கம்பெனியில் இருப்பாங்க. பார்த்தா நல்லா இருப்பாங்க, செம்மையாக செழிப்பாக இருப்பாங்க. 10 வருஷமாக இருக்கேன், 15 வருஷமாக இருக்கேன், 20 வருஷமாக இருக்கேன் அப்படிமா கம்பெனியில். கம்பெனி வந்து அதாவது நம்ம வந்து சூஸ் பண்ணுற கம்பெனி தான். அதாவது 100 கம்பெனி இருக்குன்னா அதில் 10 கம்பெனி கச்சடா கம்பெனி இருக்க தான் செய்யும். 90 கம்பெனி நல்ல கம்பெனி இருந்தாலுமே 10 கம்பெனி கச்சடா கம்பெனி இருக்க தான் செய்யும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஜம்முன்னு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தவன் கம்பெனி வேலைக்கு போனால் நல்லா இருக்கும், ஹவுஸ் டிரைவர் வேலை சரி இருக்காதுன்னு. இன்றைக்கி என் ஃப்ரெண்டு நான் சொல்லியிருந்தேன்ல, கத்தாருக்கோ கத்தாருங்கிறேன் ஓமனுக்கோ எங்கேயோ போகுது, ரியாத்துலேருந்து ஒரு 300 கிலோமீட்ரு, அது ஏதோ பக்கத்து நாடான ஒரு நாட்டுக்கு போகிற வழியில் இருப்பான். அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறானே, அவனுக்கு இன்றைக்கி சேல்ரி வந்திருக்கு. அவன் அதை அனுப்பி விட்ருக்கான். நான் அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் பேசிக்கான சம்பளம் 1800 சாப்பாட்டுக்கு 300 என்னமோ போட்டுருந்துச்சு அந்த இதில் பில்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது ஓவர் டைம் ஒண்டியுமே 2300 மேலே சம்பாதிச்சிருக்கான். பேசிக் சம்பளம் 1800, கிட்டத்தட்ட ஓவர் டயத்தில் 2300 மேலே, மொத்தம் 4000 சம்திங் என்னமோ அமௌண்ட்டை காட்டுறேன். நான் கரெக்டாக இது பண்ணல, ஆனால் 4300 மேலே கன்ஃபார்ம்டு சம்பளம் எல்லாம் சேர்த்து. பார்த்துங்க, அவன் கிட்டத்தட்ட 6 வாட்டிக்கு மேலேயாவது ஹவுஸ் டிரைவர் ரியாத்து தான், ஜித்தா வரல, ரியாத்துலேயே 3 வாட்டி போயிட்டு, கொய்த்துக்கு 2 வாட்டி போயிட்டு வந்தான், கத்தாரில் 1 வாட்டி இருந்தான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஹவுஸ் டிரைவரில் 6 வாட்டிக்கு மேலே போயிட்டு வந்துட்டு தான் இப்போ 6 வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்க்குறான். கிட்டத்தட்ட மாதம் 3500 4500 எப்படியாவது வந்துடும் சருப்பு அப்படி இப்படின்னு சொன்னான். அவன் வாய்ஸை கூட வேணால் நான் வாட்ஸ்அப்பில் இருக்கிற வாய்ஸை எப்படி எடிட்டிங்கில் பண்ணணும்னு தெரில, நான் பண்ணுறேன். அதையும் பண்ணி ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுறேன். பார்த்துங்க, ஹவுஸ் டிரைவர் வேலைக்கும் கம்பெனி வேலைக்கும் என்ன மாதிரியான ஒரு மெத்தடு தெரியுதா? நானும் அவனும் ஒரே டயத்தில் அப்படி தான் வந்தோம். நான் இங்கேயே ஒரு வீடு நல்ல வீடுங்கனால எனக்கு சிந்தனை வேறு யோசிக்க தோணலை, அடுத்த விஷயத்தை பார்க்குறதுக்கோ செல்கிறதுக்கோ எனக்கு தோணலை. ஆனால் அவனுக்கு பாருங்கள், வீடெல்லாம் சரியில்லைன்னு போயிட்டு 2 வருஷம் முடிச்சுட்டு வந்துட்டோமாப்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். லாஸ்ட்டில் இப்போ கம்பெனியில் போய் 6 வருஷமாக இருக்கிறான். இப்போ எவ்வளோடா இந்த இது உனக்கு சர்வீஸ் காசு எவ்வளோடா இருக்குன்னா, ஒரு 10,000 வந்திருக்கும் 6 வருஷத்துக்கு. எனக்கு சரியாக தெரில, ஒரு மேபி இந்த சம்பளத்தை எல்லாத்தையும் கணக்கு பண்ணி எடுத்தால் 6 வருஷத்துக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஆனால் ரொம்ப நாளாக இருக்கிறான். டிரைவிங் வேலை தான், கொண்டு போய் அந்த மக்களை அந்த இடத்துல டெலிஃபோன் ஒயர் மாதிரி எதுவும் ரெடி பண்ணுறதுனா அங்கே கொண்டு போய் விடுறது, இந்த ஒயரை மாற்றுறது, எல்லாரையும் கொண்டு போய் விடுறது, திருப்பி கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ரூமுக்கு ஏற்றி விடுறது, இப்படி வேலை பார்க்குறான். அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் கொஞ்சம் இதெல்லாம் ஹைடு பண்ணியிருந்தான், அதெல்லாம் லேசாக ஹைடு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். கம்பெனி நேமு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஹவுஸ் டிரைவரில் வெறும் சம்பளம் ஒண்டியும் தான் தலைவா, சம்பளம் ஒண்டியும் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? இதில் சம்பளம். ஆனால் ஒன்று, எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் நம்ம தேவைகளை அதிகமாக மாற்றிக்கிறோம். இப்போ அவன் என்ன சொல்கிறான், நான் ஹவுஸ் டிரைவர்லேருந்து வெளியே வந்து இவ்வளோ சம்பாதிச்சேன், திரும்பி பார்த்தா என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீனாவது ஹவுஸ் டிரைவர்லேருந்து வீடு கட்டிட்ட அப்படிங்கிறான். என்ன டே, நான் இன்னும் அதெல்லாம் கடனாக இருக்கேன், நீ சம்பாரிச்சா போயிடுண்டா. உனக்கு அதுலேயே வட்டி வாங்காமல் இது வாங்காமல் நானும் இந்த 2000 சம்பளத்துக்குள்ளேயே தான் சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் பார்த்து வீட்டுக்கும் பணம் அனுப்பி ரொம்ப டைட்டில் இருக்கேன். நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு இன்னும் டைட்டாக தான் ஓடும், நீலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியாவது இருந்திருக்கலாம் போல இருக்குது. 4300 எடுக்கிறேன். லாஸ்ட்டில் இப்போது ஆஸ்பத்திரி அது இதுன்னு 3.5 லட்சம் செலவு, ஏதாவது செலவு வந்துடுது சருப்பு, சேர்க்கவே முடியல, என்னால் இது பண்ண முடியலங்கிறான். அதுலேருந்து தேவைகளை குறைச்சிக்கணும் நண்பா, இதுதான் என்னை பொறுத்த முடிக்கும். நானே இப்போ வச்சதே அகலக்கால தான் இருந்தாலும், இப்போ நான் எல்லாத்தையும் சுருக்கி எதையாவது போட்டு எங்கேயாவது பணத்தை கொடுத்து எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, அதில் ஓடிட்டுருக்கு. அவங்களுக்கும் கடன் தான், நம்பிக்கையாக அவங்களும் திருப்பி கொடுக்கணும். இருந்தாலும் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு 4000 4500 சம்பளம் கிடச்சிச்சின்னா 2000 வீட்டு செலவாகும், 15000 செலவாகுது. ஆனால் ஒன்று, நீங்கள் சம்பாதிக்கிற காசுலேருந்து கொஞ்சமாச்சு ஏழை மக்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணணும். அப்போ தான் உங்கள் காசு உங்களுக்கு பறக்கத்தாக நிற்கும்னு அவன்கிட்டையும் நான் சத்தம் போட்டேன். இப்போ அவன் ஒய்ஃபுக்கு கிட்டத்தட்ட 3.5 லட்ச மேலே செலவு பண்ணி குழந்தையெல்லாம் இதாகி, அவன் பர்சனல் மேட்ரு அதெல்லாம் வேணாம், அவன் அது மாதிரி செலவாகுது. வருது ஒரு சைடுனா இன்னொரு சைடு போகுது. இப்போ நம்ம
10,000 சம்பாரிச்சா 20,000 நம்ம செலவு பண்ணுவோம். 20,000 சம்பாதிக்கிறோம், 40,000 செலவுக்கு யோசிக்கிறான். இது மாதிரி நம்ம எந்த கட்டத்தில் இருக்கோமோ அந்த கட்டத்துலேருந்து எக்ஸ்ட்ராவாக தான் நம்ம அதிகமாக நம்ம பிளான் இருக்குது. இப்போ உண்மை தான், 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறவங்க 2 கோடி ரூபாய்க்கு செலவு இருக்கும் போல இருக்குது. இது என்ன, அதை நம்ம சேர்க்கணும்னு நினைக்கணும் மாட்டான் போல இருக்குது. ஆனால் 1 கோடி ரூபாங்கிறவன் வேறு மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பான். இந்த மிடில் கிளாஸு, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க தான் எல்லோரும் அந்த காசு விஷயத்தில் இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இங்கே கொடுக்கணும், அங்கே கொடுக்கணும், அங்கே போகணுன்னு இருக்குது. கம்பெனி வேலைனா நல்லா இருக்கும், நல்ல காசு வரும், நாம் தான் தெளிவாக இது பண்ணி சேர்த்துக்கணும். ஹவுஸ் டிரைவரில் எல்லாருமே வந்தவங்க அத்தனை பேருமே நல்லாலாம் இல்லை நண்பா. 100க்கு 90% இன்னும் வீடு வாசலாம் கட்டலை. நான் பெருமையாக சொல்ல, மன கஷ்டத்தோடு தான் சொல்கிறேன். எல்லாருமே வீடு கட்ட முடியல, நிறைய பேர் இருக்காங்க. நான் கட்டியிருக்கேன்னா நானும் ஒன்று என் கை காசு அப்படியே சேர்த்து வச்சு அப்படியே போய் நான் கட்டலை. என்கிட்ட கொஞ்சோன்னு அப்படியே அங்கங்கன்னு குடும்பத்துக்குள்ளே எல்லாத்தையும் கடனை வாங்கி போட்டு கட்டி தான் இதுக்கப்புறம் தான் நான் கொடுக்கணும். எல்லாருக்கும் அந்த இது வாய்ப்பு கிடைக்கணுன்னா கொஞ்சம் சிக்கனம் பண்ணணும். ஊரில் போய் இருக்கவே முடியாத அளவுக்கு இங்கே 10 வருஷம் 15 வருஷம்னு போட்டு ஒவ்வொரு மனுஷனையும் இங்கேயே முடிச்சிடுது. வீடு சரியில்லைன்னு வரான் பாருங்க, இல்லை இது எனக்கு வெளிநாடே பிடிக்கலன்ட்டு அவன் ஒன்றையும் தான் வந்துட்டு 2 வருஷத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் திருப்பி ஐயோ வெளிநாடே வேணாங்கிறான். ஆனால் இது நல்லா சம்பாதிக்கணும், இங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தொழிலெலாம் தெரியாதவங்க, வெறும் டிரைவிங் தொழிலை ஒண்டி வச்சுக்கிட்டவங்க எல்லாம் திருப்பி சவுதிக்கு தான் வராங்க. ஊரில் காரை வச்சு சம்பாதிக்க முடியல, போக முடியலன்னு நிறைய பேரோட குறையாக தான். என்னை பொறுத்த முடியும் அதான். கார்லாம் ஊரில் அவ்வளோக்கா வருமானம் பண்ணி கொடுக்க மாட்டேது. நம்மளுக்கு சர்க்கிள்லேயே 2 கார் வச்சுட்டு ஒரு ஆள் இருக்குது. ஆயில் மாற்றுறதுக்கும் சும்மா அதுக்கு டியூ கட்டுறதுக்கும் தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி நானே பார்த்துருக்கேன் நண்பா. ஒரு 10 பேர் வேணால் அப்படி நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்குலாம் சென்னையில் போட்டு ஓட்டுறவங்க. நானே யூடியூப்பில் போடுறேனே, ஒரு குட்டி யானையை வச்சு ஒருத்தர் ஒரு நாளைக்கு 2,000 1,500 அந்த ஆப்பு மூலயமா வருது. ஜாமானை ஏற்றுறது, கொண்டு போய் இறக்குறது, ஏற்றுறது இறக்குறதுமா காட்டுறாப்புல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். 2,000 கிடைக்குதுங்கிறாரு, வண்டிக்கு இவ்வளோ போகுது. லாஸ்ட்டில் பார்த்தா அந்த 1,000 நிற்கிது. அந்த இங்கே இது என்ன சம்பாதிக்கணுமோ அதே தான். ஊரில் பொண்டாட்டி பிள்ளையோட இருந்து நல்லபடியாக இருக்கலாம். சாப்பாடு டெய்லி வீட்டில். இங்கே ஒவ்வொரு நாளும் சாப்பாடை நினச்சி யோசிக்கிறதே பெரிய டென்ஷனாக இருக்கும் தெரியுமா. கம்பெனின்னா அந்த 10-100 பேருக்கும் சாப்பாடாக்கி போட்டுருவாங்க, அதை தின்னுட்டு படுத்துடலாம். இங்கே நமக்கு சாப்பாடு ஆக்குறது முடிக்கும் டென்ஷன் தான் நண்பா. ஹவுஸ் டிரைவராக இருக்கிறவங்களுக்கு இதோட அருமை தெரியும் நண்பா. நான் சொல்கிறது உண்மை. மெயினாக கம்பெனி வேலைக்கு வாங்கன்னு சொல்கிறது இந்த ஒரு விஷயத்துக்காண்டி மட்டும்தான். இன்றைக்கி பாருங்கள், பேசிக் 1,800 2,000 2,200 சம்பளம்னா, நானும் வந்தப்போ 1,500 600 700 800 2,000 இப்படி தான் வந்தேன். அதே மாதிரி கம்பெனிக்கு சம்பளம் குறைவாக இருந்தாலும் நல்ல வேலைக்கு வந்து அதுலேருந்து ஓவர் டைம் எல்லாம் கிடைக்கிதுன்னா பார்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். வெள்ளிக்கிழமையில் அந்த வேலையும் லீவு நாள் வேலையும் பார்த்தீங்கன்னா சம்பளம் 1 ரூபானா அன்னைக்கு பார்க்குற வேலைக்கு 2 ரூபா அப்படி கொடுப்பாங்க. இதனால தான் நான் கம்பெனிக்கு வாங்கன்னு சொன்னேன் தலைவா. அந்த ஸ்க்ரீனை நான் காமிச்சல, அதில் உள்ள விஷயத்தை பார்த்துட்டு நீங்களே கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. நான் சொன்னது உண்மையாக இல்லைன்னு. நிறைய பேர் அன்னைக்கு போட்ட வீடியோவுக்கு கூட நிறைய கம்பெனி விலைக்கு தான் போகணுன்னாங்க. ஒரு சில பேர் கம்பெனி இதுவும் எல்லாம் மோசமாக இருக்குது. 100 கம்பெனி இருக்குன்னா 10 கம்பெனி மோசமாக தாங்க இருக்கும். சரிங்களா, எல்லாமே நல்லா இருந்துடும் நினைக்காதீங்க. 90% நல்லா இருக்குல்ல, 100ல் 10 தானே பிரச்சனை. ஆனால் ஹவுஸ் டிரைவரில் 100 இருக்குன்னா 100ல் 90 நல்லா இருக்காது, 10 தான் நல்லாயிருக்கும். புரிஞ்சுங்க. அங்கே 90 நல்லாயிருக்கும், இங்கே 90 மோசமாக இருக்கும். அங்கே 10 சரியில்லாமல் இருக்கும், இங்கே 10 தான் சரியாக இருக்கும். அதை வச்சு தான் நான் சொன்னேன், ஹவுஸ் டிரைவருக்கும் இதுக்கும் முடிச்சு போடாங்க. கம்பெனி வேலை வேறு, நம்ம ஹவுஸ் டிரைவரில் இருந்து பார்க்குற வேலை வேறு. இங்கேயே தான் உட்காந்து கிடக்கணும், எங்கேயுமே போக முடியாது தலைவா. 12 மணிக்கு மேலே போகிறோன்னா எதுவும் டியூட்டி வராதுன்னு நினச்சி தான் நாம்பளாக போகிறோம். எல்லா டிரைவரும் வீட்லையே இங்கே தான் இருக்கணும். கூப்பிட்டா போகணும், திருப்பி வந்தால் இங்கே நிற்கணும், அங்கே போனால் வெயிட்டிங்கில் நிற்கணும். நமக்கு இங்கனக்குள்ளே சுற்றுறதுனால வெயிட்டிங் இல்லாமல் இப்படி திருப்பி வந்துடுறோம் போகிறோம். இப்போ மட்டுமே 2 வாட்டி ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். மேடத்தை தனியாக கூப்பிட்டு வந்தேன், பொண்ணை தனியாக கொண்டு போய் விட்டுருக்கேன். இப்போ பொண்ணு ஃபோன் அடிச்சுன்னு வரணும், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இதே வேறு தூரமான இடமா இருந்தால் அங்கேயே தான் நின்று அழைச்சிட்டு வரணும். வெயிட்டிங்கு பல பிரச்சனை இருக்குது நண்பா. ஹவுஸ் டிரைவரில் கம்பெனிக்கு வரத்துக்கு இது மட்டும்தான் காரணம். நல்ல சர்வீஸ் காசு, நல்ல சம்பளம் கம்மியாக இருந்தாலும் 7 மணி நேரம் டியூட்டினா 7 மணி நேரம் டியூட்டி. இதைத்தான் நான் ஆணித்தனமாக திருப்பி மண்டையில் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. நான்லாம் விட்டுட்டேன். நான் அனுபவப்பட்டதுனால உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறேன். ஏன்னா கம்பெனி விசானா செலவு ஆகும், செலவு பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். அந்த காசையும் எடுத்துலாம் மன திருப்தியாக 6 to 8 மணி நேரம் 12 மணி நேரம் வேலையை பார்த்தீங்களா
வீட்டுக்கு வரலாம், எங்கே வேணுமோ போகலாம், ரூமில் தூங்கலாம். லீவு வெள்ளிக்கிழமை கன்ஃபார்மாக லீவு. இங்கெல்லாம் வெள்ளிக்கிழமை லீவில் தொழுவ முடிஞ்சதோட எல்லாருக்கும் டிரைவருக்கு ஃபோன் வந்துடும். வேலையை சொல்லி அங்கே போகணும் இங்கே போகணுன்னு வேலை வந்துடும். 24 மணி நேரமும் வேலை மாதிரி நண்பா இதில். ஆனால் ரெஸ்ட்டு நிறையா இருக்கும். ஆனால் ரூம்லேயே தான் இருக்கணும். எந்த சந்தோஷமும் எந்த இதுக்கும் போக முடியாது. கம்பெனியில் இருந்தால் கிரிக்கெட் விளாடுவாங்க பசங்க. வெள்ளிக்கிழமையானா ஜாலியாக குரூப் சேருவாங்க, எங்கே வேணுமோ போவாங்க. நோம்புக்கு லீவு இருக்குது, ஹஜ்ஜி பெருநாக்கு லீவு இருக்குது. இந்த மாதிரி 10 நாள் 15 நாள் அதுக்கு லீவுலாம் இருக்குது. இதில் அப்படிலாம் கிடையாது. அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதிக பேர் கம்பெனி வேலைக்கு வாங்க வாங்க வாங்கன்ட்டு. ஓகே, இதில் உள்ள கருத்து கமாண்டை நீங்கள் எல்லாம் எனக்கு தெரிவிங்க. நான் தப்பாக பேசினாலும் தப்புன்னு சொல்லுங்கள், ரைட்டாக பேசினாலும் ரைட்டுன்னு சொல்லுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. பாய்.